தெய்வமே, இந்த வாட்டி அவர் போனை எடுக்கணும். தெய்வமே, அவரு போனை எடுக்கணும். எடுக்கவே இல்லை. அவருக்கு ஏதோ ஆயிருக்குக்கா. அவருக்கு எதுவும் ஆக கூடாது. அவருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னால தாங்கிக்கவே முடியாது. ஐயோ அம்மாடி காயத்ரி, நீ என்கிட்ட சொன்னத என் தம்பி கஜா கிட்ட சொல்லிருக்கியா? நீ சொல்லல இல்ல? சொல்லணுமா? சொல்லணும். சொன்னாதான் வார்த்தைக்கும் மரியாதை, நம்ம வாழ்ற வாழ்க்கைக்கும் மரியாதை. இது வரைக்கும் சொல்லாம இருந்தது கூட தப்பு இல்லம்மா. காயத்ரி, இதுக்கு மேல அதை சொல்லுமா. சொல்லு, அழாத. நீ அவன் மேல வச்சிருக்கிற ஆசையை தெரிஞ்சுக்காம என் தம்பி செத்து போக மாட்டான். சத்தியமா சொல்றேம்மா, என் தம்பியோட கையையும் காலையும் கட்டி கடல்ல போட்டாலும் உன் காதல் அவனை காப்பாத்தி கரை சேர்த்துருமா. நீ என்ன பாரு. ஆமா காயத்ரி, உன் காதல் அவனை காப்பாத்தி கரை சேர்த்துரும். அழாத காயத்ரி. அப்படியே இங்க ஓரம் பண்ணி பாட்டுப்பா. அப்படி ஓரமா ஓரம் பண்ணி பாட்டு. கஜா, என்னங்க? கஜா, டேய். என்னங்க? கஜா. என்னங்க? தம்பி, என்னங்க? கஜா, எங்க இருக்கீங்க? எங்கடா போன? கஜா, என்னங்க? கஜா. என்னங்க? கஜா, என்னங்க? டேய் கஜா, டேய். எங்க இருக்கீங்க? கஜா. கஜா, என்னங்க? எங்கடா இருக்கற? டேய், எங்க இருக்கீங்க? கஜா. போன? கஜா. கஜா, என்னங்க? ஐயோ. கஜா, டேய். என்னங்க? கஜா, என்னங்க? என்னாச்சு உங்களுக்கு? கஜா. என்னங்க? என்ன பாருங்க. கஜா, என்னங்க? கஜா. என்னாச்சுங்க? அக்கா, என்னாச்சுங்க? என்னங்க? என்னங்க? எந்திரிங்க. என்ன பாருங்க. என்னங்க? கிடைச்ச பரிசு காயத்ரி. என்ன மன்னிச்சிரு காயத்ரி, என்ன மன்னிச்சிரு. பேச்சு கேட்காம முதல்ல ஹாஸ்பிடலுக்கு போவோம் வாங்க. ஹாஸ்பிடலுக்கு போவோங்க. இல்ல இல்ல, சொன்னா கேளுங்க. அவங்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்னங்க? நான் பிழைக்க மாட்டேன். ஐயோ, என்னங்க? அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். ஐயோ கஜா. நான் பிழைக்க மாட்டேன். அதுக்கு முன்னாடி காயத்ரி கிட்ட கொஞ்சம் சொல்லணும். இங்க பாரு காயத்ரி, உன் கனவு நான் செத்து போற மாதிரி செத்து போயிடக்கூடாது. நீ நினைச்ச மாதிரி இந்த இடத்துல ஒரு பெரிய மாலனி கட்டணும். ஐயோ வேண்டாங்க, அப்படிலாம் சொல்லாதீங்க. உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. நீ பெரிய அறிவாளின்னு, நீ பெரிய திறமசாலின்னு இந்த உலகத்துக்கே தெரியணும். எனக்கு தெரியும். நிச்சயம் நீ மாலை கட்டுவ. அது மட்டும் இல்ல காயத்ரி, நான் செத்ததுக்கு அப்புறம் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. நீ ஒரு நல்லவனை பார்த்து கல்யாணம் பண்ணி. என்னங்க? நான் உனக்கு துரோகம் பண்ணிட்டேன். நான் உனக்கு பொருத்தமானவன் இல்ல. ஐயோ ஏங்க இப்படி பேசுறீங்க? இப்படி பேசுறத விடுங்க. நீ இன்னொருத்தனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ. நான் போறேன். நான் செத்தாலும் நீ நல்லா வாழணும். நான் செஞ்ச கொடுமை அந்த மாதிரி. அதுக்கு சாமியாருக்கு தண்டனை கொடுத்துருச்சு. நான் நல்ல உன கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்.
சந்தோஷமா என்னங்க சந்தோஷமா வாழணும். என்னங்க எனக்கு உங்களுக்கு ஒண்ணும் ஆகாதுங்க. என்னங்க ஐயோ என்ன விட்டு ஐயோ கஜா என்னங்க எங்களெல்லாம் விட்டு போயிடாதடா. கஜா கஜா எழுதுடா கஜா. நீங்க உள்ள வரக்கூடாதுமா? இங்கே நில்லுங்க ப்ளீஸ். சிஸ்டர், எஸ் டாக்டர். கொடுக்குற ட்ரிப் டைம் எல்லாம் கரெக்டா ஃபாலோ ஓகே பண்ணுங்க. டாக்டர். மெடிசன்ஸ் கரெக்டா கொடுங்க. எஸ் டாக்டர். பேஷண்டோட கண்டிஷன் என்னன்னு எனக்கு அப்பப்போ ரிப்போர்ட் கொடுங்க. ஓகே டாக்டர். இல்ல ஐயோ டேய் கஜா டேய் படிச்சிரும் இல்லையா? சிஸ்டர் தங்கச்சி வா. கொஞ்சம் இருங்க சார். ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். சார் ரொம்ப கிரிட்டிக்கல் பொசிஷன்ல இருக்காரு. இன்ஜெக்ஷன் போட்டு தான் ஆகணும். சீரியஸ் கண்டிஷன்ல இருக்காரு. உடனே ஆபரேஷன் பண்ணி ஆகணும் சார். நீ பயப்படாதப்பா. நான் என்ன பண்ண? மேடம் ப்ளீஸ் கொஞ்சம் வழி விடுங்க. சிஸ்டர் ஐயோ ஐயோ என்னமா ஆச்சு என்னமா ஆச்சு? வழி விடுங்க சார். ஐயோ அங்கேயும் போறாங்கன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஐயோ என்னப்பா ஒண்ணும் சொல்ல மாட்டேங்கிறாங்களே. ஐயோ ஐயோ ராத்திரமா துடிக்கிறாங்க. தலை இழுத்து. ஐயோ மேடம் கொஞ்சம் வழி விடுங்க. தங்கச்சி 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 என்னமாச்சு? என்னய்யா இது? ஐயோ பாருமா என்னாச்சு தெரியலையா? பண்றாங்களே. ஐயோ ஐயோ கத்தி கப்படெல்லாம் எடுத்துட்டு போறாங்களே. ராஜா தங்கச்சி தங்கச்சி என்னமாச்சு? உள்ள உசுரோட இருக்கானா இல்லையானே தெரியலையே. நான் பொத்தி பொத்தி வளர்த்தேன். கஜா ஐயோ கொஞ்சம் வழி விடுங்க. கஜாவை காப்பாத்திடுறா ஆண்டவா. ஐயோ ராஜா ஐயோ நீங்க பாரியா? டேய் கஜா, டேய் கஜா, 1 மணி நேரத்துல வரேன்னு சொல்லிட்டு போனாயா? அதுக்குள்ள இப்படி நடந்து போச்சேயா? இப்ப ஏதாவது ஒண்ணு ஆகி போச்சுன்னா நான் என்னையா பண்ணுவேன்? டாக்டர், டேய் கஜா, டேய் கஜா, 1 மணி நேரத்துல வரேன்னு சொல்லிட்டு போனாயா? அதுக்குள்ள இப்படி நடந்து போச்சேயா? இப்ப ஏதாவது ஒண்ணு ஆகி போச்சுன்னா நான் என்னையா பண்ணுவேன்? டாக்டர், டாக்டர், என் தம்பி உயிரோட தானே இருக்கான். செத்து போகல. உயிரோட தானே இருக்கான். செத்து போகல. என் தம்பி செத்து போகல. ஏறக்குறைய இப்ப அவர் அந்த நிலைமையில தான் இருக்காரு. ஐயோ நிறைய இடத்துல வெட்டி இருக்காங்க. ரத்தம் நிறைய போயிருக்குமா? நாங்க நம்பிக்கை இல்லாம தாமா ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். எந்த நேரத்துல என்ன வேணாலும் நடக்கலாமா? இதுக்கு மேல அந்த கடவுள் தாமா காப்பாத்தணும்.
எது வேணாலும் நடக்கலாம். எந்த நேரத்திலயும் என்ன வேணாலும் நடக்கலாம். எந்த நேரத்திலயும் என்ன வேணாலும் நடக்கலாமா? ஐயோ, எந்த நேரத்திலயும் என்ன வேணாலும் நடக்கலாமா? காயத்ரி, டாக்டர் சொன்னதை கேட்டியா? எந்த நேரத்திலயும் என்ன வேணாலும் நடக்கலாமா? அவன் பண்ண பாவத்துக்கு எந்த நேரத்திலயும் என்ன வேணாலும் நடக்காம என்ன பண்ணும்? நடக்கும். என்ன வேணாலும் நடக்கும். அவனுக்கு என்ன வேணாலும் நடக்கும். அவனுக்கு என்ன வேணாலும் நடக்கும். எந்த நேரத்துல 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 என்ன வேணாலும் நடக்கும். ஐயோ, படுபாவி, ஈவு இறக்கம் பார்க்காம எல்லாருக்கும் கெடுதல் தானே பண்ணாவ. அவனுக்கு எப்படி நல்லது நடக்க போகுது? நடக்காது. நடக்கவே நடக்காது. நடக்கவே நடக்காது. அவனுக்கு நல்லதே நடக்காதுமா. நான் சொல்றேன் என் தம்பி இந்த ஹாஸ்பிடல்ல விட்டு உயிரோடவே போக மாட்டான். போன மாட்டான் போவான். போன மாட்டான் போவான். போன மாட்டான் போவான். நீ வேணா பாரு, என் தம்பி போன மாட்டான் போவா. என் தம்பி போன மாட்டான் போவா. என் தம்பி போன மாட்டான் போவா. ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? பேசாம என்னடி பண்ண சொல்ற? அவன் உனக்கு பண்ண கெடுதெல்லாம் மறந்து போச்சா? மறந்து போச்சா சொல்லுடி. ஒரு நல்லவனுக்கு வாழ்க்கப்பட்டு ஒரு நல்ல குடும்பத்துல குத்து விளக்கா இருக்க வேண்டிய உன்னை குப்பையா கசக்கி குப்பத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கானே உன்னை, அத மறந்துட்டியா? அந்த கரும பிடிச்சவன் உனக்கு வேணாமா? உனக்கு வேணவே வேணாம். உனக்கு வேணாம். உனக்கு வேணாம். எனக்கு வேணாம். கொக்கிக்கு வேணாம். யாருக்குமே வேணாம். யாருக்குமே வேணாம். வேண்டாம். அவன் சவகாசமே வேண்டாம். ஐய, வீட்டுல பெருக்கிறதுக்கு தொடப்பக்கட்டைய பயன்படுத்துறோமே, அது கூட வீட்டுல இருக்கிற குப்பை எல்லாத்தையும் சுத்தம் பண்ணுமா? கால்ல போட்டிருக்கிறமே செருப்பு கூட நமக்கு முள்ளு குத்தாம பாதுகாக்கும். ஆனா இந்த ஒழுக்கம் கெட்டவனால யாருக்குமே சுகம் இல்லையே, சந்தோஷம் இல்லையே. எல்லாருக்கும் சண்டை, பிரச்சனை. இதுதான். இவனால யாருக்குமே எந்த பிரயோஜனமுமே இல்லம்மா. எல்லாருக்குமே கஷ்டம் கஷ்டம். அவன் வேண்டாம். அவன் உனக்கு வேண்டாமா? அவன் உனக்கு வேண்டாம். அவன் உனக்கு வேண்டவே வேண்டாமா? வேண்டாம். நான் சொல்றேன், வேண்டாம். அவர் எனக்கு வேணும். எனக்கு என் புருஷன் உயிரோட வேணும். எனக்கு இந்த தாலி வேணும் வேணும் வேணும். என் அம்மாவை எழுந்த மாதிரி, என் அப்பாவை எழுந்த மாதிரி அவ்வளவு சுலபமா என் புருஷனை இழக்க மாட்டேன். இழக்கவே மாட்டேன். என் புருஷன் உயிரோட வர மாட்டாரு, திரும்ப மாட்டாரு, பழைக்க மாட்டாரு. யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம். ஐயோ, நான் சொல்றேன், என் புருஷனுக்கு ஒண்ணு ஆகாது. செத்து போன என் அம்மா மேல சத்தியமா சொல்றேன், நிச்சயமா என் புருஷன் பழைச்சு உயிரோட வருவாரு. செத்து போன என் அம்மா மேல சத்தியமா சொல்றேன், நிச்சயமா என் புருஷன் பழைச்சு உயிரோட வருவாரு. நான் காயத்ரி அக்கா, காயத்ரி. மத்தவ தாலிய காப்பாத்தி தர வைத்த காயத்ரி. நான் எப்படிக்கா என் தாலிய தவற விடுவேன்? விட மாட்டேன். என் தாலிய தவறவே விட மாட்டேன். இல்ல, என் தாலிய நான் தவறவே விட மாட்டேன். என் புருஷன் வேணா கெட்டவளா இருக்கலாம், ஆனா நான் நல்லவ, பத்தினி, உத்தமி. எல்லாருக்கும் நல்லது பண்ற தெய்வம் சத்தியமா எனக்கு வெள்ளை புடவை கட்டி வேடிக்கை பார்க்காது. எல்லாரையும் நல்லா வாழ வைக்கிற மகமாயி நிச்சயமா என் மஞ்சள அழிக்கவே கூடாது. என் புருஷன் குற்றவாளியா இருந்தாலும் தெய்வம் என் குங்குமத்தை நிச்சயம் கலைக்காது, கலைக்கவே கலைக்காது.
இந்த சுத்தி இருக்கிற காத்த கடவுளா நினைச்சு சொல்றேன். என் புருஷன் பொழிச்சு வருவாரு. அவரு கண்ணு திறந்து பாக்குற வரைக்கும் நான் என் கண்ணை திறக்கவே மாட்டேன். ஐயோ! ஆமா, என் புருஷன் கண் முழிக்கிற வரைக்கும் நான் என் கண்ணை திறக்க மாட்டேன், திறக்க மாட்டேன், திறக்க மாட்டேன். ஐயோ ஐயோ காயத்ரி, வேற ஏகவல்லி வேற, அவளை விட்டுரு. அவ சாமி வேண்டிட்டு இருக்க, அவளை தனியா விட்டுரு. ஐயோ இங்க உட்கார். இந்த பொண்ணை பார்த்தா பாவமா இருக்கியா? இந்த பொண்ணை பார்த்தா பாவமா இருக்கு. இந்த சின்ன சிறுசில கடவுள் பிரிச்சு ஒன்று பயமா இருக்குது. அந்த பாவி சொல்ற பேச்ச கேட்காம போயிட்டானே. காயத்ரி, கண்ணு தொற. உன் புருஷன் கண்ணு முடிச்சிட்டாமா? உன் புருஷன் கண்ணு முடிச்சிட்டா? ஏய், உன் புருஷன் கண்ணு முடிச்சிட்டாமா? உன் வேண்டுதல் வீணாவே போகல. நீ ஜெயிச்சிட்ட காயத்ரி, நீ ஜெயிச்சிட்டமா. உன் புருஷன் பொழைச்சிட்டா. உன் புருஷன் பொழைச்சிட்டா. உங்க புருஷன் ஆபத்தான கட்டத்தை தாண்டிட்டாருமா. நோ ப்ராப்ளம். என்னம்மா சொல்ற? மாப்பிள்ளையே குத்திட்டாங்களா? ஆமாயா, என் தம்பி செத்து பிழைச்சிருக்கா. அவன் எடுத்திருக்கிறது மறு ஜென்மம். அவனை யாரோ எப்ப வேணாலும் கொன்னுடுவாங்கன்னு சொல்றாங்க ஐயா. என் தம்பி உண்மையான வாக்குமூலம் தந்துடக்கூடாதுங்கிறதுக்காக கூலிப்படையை வச்சு கொல்ல பாக்குறாங்கன்னு பக்கத்துல இருக்கிற எல்லாரும் சொல்றாங்க ஐயா. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலையா. என் புருஷனை என் தம்பிக்கு காவலா போட்டுட்டு தெய்வமே கதின்னு நான் இங்க வந்திருக்கையா. என் தம்பியும் உங்க மகளும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்து போயிட்டாங்க. சீக்கிரமே நம்ம வீட்டுல தொட்டில் கட்டலான்னு நான் வச்ச கண்ணே கஜாவுக்கு இப்படி ஆபத்தா வந்துருச்சு. கம்பெனி இடத்துல யாரோ குடிசைய போடுறாங்கன்னு போன் வந்ததுனால என் தம்பி புறப்பட்டான். போக வேண்டாம், காலையில பாத்துக்கலான்னு காயத்ரி எவ்வளவோ தலைப்பாட அடிச்சுக்கிச்சு. இவன் தான் கேக்கல. காயத்ரி கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம ஓடி போயிட்டான். அம்மா, போன் பண்ணது யாருன்னு தெரியுமா? தெரியாதியா. என் தம்பி செல்ல வந்திருக்கிற எல்லா போனுமே நம்பரா வந்திருக்கே தவிர யாரு பேரையுமே காணோம்யா.
என் தம்பி நல்ல தெளிவா வந்த பிறகுதான் அவனா வாயை திறந்து சொன்னாதான் என்ன நடந்தது ஏது நடந்ததுங்கிற தகவலே தெரியும். சரிம்மா சரி, வா உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். ஐயா, இந்த கோலத்தோட வந்து காயத்ரி கிட்ட நீங்க யாருன்னு காட்ட போறீங்களா? இல்லம்மா, அதுக்கு இன்னும் நேரம் இருக்கு. நான் ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது அங்க காயத்ரி இல்லாம பாத்துக்கம்மா. நீ போம்மா, சரி. பின்னாடி நான் வரேன். வரேன் ஐயா. ஆ